சாட்டை வலைவலிஞர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 11 2024 நாளிட்டு வந்திருக்கக்கூடிய அவுட்லுக் இதழில் வந்துட்டு கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில், கடந்த சில 10 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இதழுடைய 65 பக்கங்கள்லையுமே பதிப்பித்து வெளியிட்டிருக்கு அவுட்லுக் இந்தியா இதழ். இந்த அவுட்லுக் இந்தியா இதழில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு. 2 வாரங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் மிக மோசமான ஒரு கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்கு. அந்த பாலியல் வன்முறை வழக்கை காவல்துறை எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு மோசமாக, எவ்வளவு அஜாக்கிரதையாக கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கட்டுரை பேசியிருக்கு. அந்த கட்டுரைகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அவுட்லுக் இதழினுடைய செப்டம்பர் 11ஆம் நாளினுடைய பிரசுரம் அண்மையில் வெளியாயிருந்துச்சு. இதில் இந்தியாவில் கடந்த காலங்களில், குறிப்பாக 1990களில் காஷ்மீரை சேர்ந்த 40 பெண்கள் இந்திய இராணுவத்தினரே எங்களை பாலியல் வன்முறை செய்தாங்க அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டில் தொடங்கி கடந்த மாதத்தில் கல்கத்தாவில் நடந்த அந்த மருத்துவ மாணவியினுடைய படுகொலை மற்றும் பாலியல் வன்முறை குறித்தும் கூட எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையுமே, ராஜஸ்தான், பீகார், தமிழ்நாட்டில், மற்ற எல்லா மாநிலங்களில் நடந்த எல்லா பாலியல் வன்முறைகளையும் அதில் ஒரு கவர் ஸ்டோரியாக எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை அந்த கவர் ஸ்டோரியில் இடம்பெற்றிருந்துச்சு. அது என்னன்னா, கடந்த மாதம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க ஒரு 6 பேரால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கை காவல்துறை அதிகாரிகள் மிக மோசமாக கையாண்டிருக்காங்க. லெட்ஸ் ஸ்பீக் ஷட் டவுன் ஹவு த சிஸ்டம் டிஃபீட்ஸ் எ சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களை கூட இந்த சிஸ்டம் எவ்வளவு எளிதாக ஊமையாக்கி விடுது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த கவர் ஸ்டோரியினுடைய தலைப்பே அமைந்திருந்தது. குறிப்பாக பெண்கள் எவ்வளவு துணிவாக இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான வழக்குகளை, தன் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்முறைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அவங்க வந்துட்டாலும் கூட இந்த சிஸ்டம் எவ்வளவு ஊமையாக இருக்குது, இந்த சிஸ்டம் பெண்களை இன்னும் எவ்வளவு தவறாக புரிந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பித்தான் அந்த கட்டுரை தொடங்குது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதுகலை படித்த ஒரு மாணவி, அவங்க கல்லூரிக்கு போயிட்டு அதற்கு பிறகு வங்கிக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்க நேரம் மாலை 3 மணி அளவில் தனக்கு முன்னாடி தெரிந்த ஒரு நபர், அவர் தாங்கிட்ட தன்னோடு வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாரு. அதற்கு பின் அந்த பெண்ணை இழுத்து சென்று அந்த 6 பேரும் அந்த பெண்ணை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த 6 பேரும் போனதற்கு பிறகு அந்த பெண் எழுந்து தன்னுடைய உடைகளை சரி செய்து கொண்டு தன்னுடைய அப்பா கிட்ட போய், தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் இந்த பிரச்சனைகளை எல்லாம், இந்த நடந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. சொன்னதற்கு பிறகு அவங்க, அந்த பெண் படித்த பெண் அப்படிங்கிறதுனால ரொம்ப துணிச்சலாக இதற்கு எதிராக அந்த 6 பேர் மேலேயும் புகார் கொடுக்க முன் உடனடியாக காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. முதல்ல பாப்பாநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு மிகுந்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி சூர்யா அப்படிங்கிற ஒரு பெண் ஆய்வாளர், அவங்க ஒரு உதவி ஆய்வாளர், அவங்க ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஸோ நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது எழுத்துப்பூர்வமான புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு பாலியல் வன்முறையால், அதாவது கிட்டத்தட்ட 6 பேரால் தாக்கப்பட்ட ஒரு பெண்ணால் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். 4:30க்கு கொடுக்கப்பட்ட இந்த புகாருக்கு கிட்டத்தட்ட, அதாவது ஓரல் ஸ்டேட்மெண்ட்டாக வாய்மொழியாக சொல்லப்பட்ட இந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அது மட்டும் இல்லை, இது எங்கள் பகுதிக்குள்ளே நடக்கலை, நீங்கள் வேறு போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொன்னதுனால பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போனதற்கு பிறகும் கூட இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, நீங்கள் ஒரத்தநாடுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு போவதற்கு முன்பாக பட்டுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு போயிருந்தவங்க கிட்ட வழக்கு பதிவு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணை தன்னுடைய வாகனத்தில் போலீஸார் கூட்டிகிட்டு போய் மருத்துவ பரிசோதனை செய்யணும், அவங்களுக்கு சிகிச்சை வழங்கணுன்ற அடிப்படை அறிவு கூட அற்ற ஒரு காவல்துறை இவ்வளவு மிக மோசமான ஒரு கையாளுதலை ஒரு பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட செய்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவ்வளவு அஜாக்கிரதையாக, இவ்வளவு அலட்சியமாக காவல்துறை ஏன் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த ஒரு பெண்ணுக்கும் எழத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரத்தநாடுக்கு போவதற்கு முன்பு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு போன நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அவங்க இதை காவல்துறையுடைய குற்றப்பதிவு இல்லாமல், அதாவது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாமல், எஃப்ஐஆர் போடாமல் இதற்கு நான் மருத்துவம் கொடுக்க முடியாது, அதற்கு பிறகு தான் நம்ம எஃப்ஐஆர் போடுறதுக்கு பிறகு தான் மருத்துவ பரிசோதனையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அதற்கு பிறகு அவங்க ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு போனதற்கு பின்பு ஒரு வழியாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. அடுத்த நாள் காலையில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதாவது முதல் நாள் மாலை 3 மணிக்கு பாலியல் வன்முறை நடக்குது. அவங்க கிட்டத்தட்ட 4:30க்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அதாவது குற்றம் நிகழ்ந்த 1 மணி நேரத்தில் புகார் கொடுத்தும் கூட 10:15க்கு தான் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்த நாள் காலை 7 மணிக்கு தான் அவங்க மேலே
முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்யப்படுது. 2012 டெல்லியில் நடந்த பாலியல் வன்கொடுமை மாதிரியே இந்த பாலியல் வன்கொடுமையிலையும் வந்து 2 சிறார்கள், அதாவது 17 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேரையும் கைது செய்யாமல் அதற்கு முன்னாடி 4 பேரை கைது செஞ்சுருக்காங்க. கவிதாசன், லியோ தர்ஷன், பிரவீன், திவாகர் அப்படிங்கிற 4 பேர் கைது செஞ்சுருந்தாங்க. அந்த 2 பேரையும் ஏன் கைது செய்யலை, அவர்கள் இந்த வழக்கில் முழுமையாக சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணலை, அதெல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியாக அவங்க வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் நாங்கள் முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆரில் பேரை சேர்ப்போம், இல்லைனா சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அண்மையில் அவங்க 2 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த விடயம்தான். ஆனால் காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தனமாக, இவ்வளவு அலட்சியமாக இந்த விடயத்தில் செயல்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வரத்தான் செய்யும். இது குறித்து ஒரத்தநாடு உதவி காவல் கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி ஷஹானாஸ் அவர்கள்ட்ட அவுட்லுக்கினுடைய நிருபர் வந்து கேள்விகள் எழுப்புறாரு. அதற்கு வந்து அந்த 2 பேர் குறித்தும் அவர் பதில் சொல்லிட்டு அதற்கு பிறகு விசாரணை போய்கிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் வேணாலும் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு புகார் பட்டியலில் சேர்த்துக்கொள்ளப்படுவாங்கன்றதையும் சொல்லிட்டு இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக பெண் ஆய்வாளர் சூர்யா அவங்க மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களை பணியிடை நீக்கம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு பாப்பாநாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, ஆனால் அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டாங்க இல்லையா, அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போவும் தொக்கி தான் நிற்கிது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கோர்ட்டில், அதாவது இந்த குற்றம் நிகழ்ந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண் திவாகர் மற்றும் கவிதாசங்கிற 2 பேரை நீதிமன்றத்தில் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அந்த கொடுமை நிகழ்வுகளை, அதாவது பாலியல் வன்கொடுமை நினைவுகளை வந்து மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பாக ஒரு தெரிந்த விடயம். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு கவிதாசன் அந்த பெண் கிட்ட சொன்னதாகவும் கூட தகவல்கள் இருக்குது. ஒரு குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க தன்னுடைய தரப்பு பாதிப்புகளை புகாராக கொடுக்கும்போது அவங்க தான் அதை வந்து எழுதி கொடுக்கணும், வாய்மொழி சான்றாக கொடுத்தா அது வந்து செல்லுபடியாகாது அப்படிங்கிற விஷயம் உண்மையானு கேட்டால் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 173 படி இன்னொருவர் அந்த புகாரை எழுதி அதில் பாதிக்கப்பட்டவங்க கையெழுத்திட்டாலே போதும், அதை வந்து புகாராக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் இதனை காவல்துறை வந்து செய்ய மறுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயம். அதே மாதிரி லலிதா குமாரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கினுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு எஃப்ஐஆரை மிக தாமதமாக பதிவு செய்யக்கூடாது. ஒரு எஃப்ஐஆர் எவ்வளவு விரைவாக பதிவு செய்யப்படுதோ அவ்வளவு நல்லது. அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துலியா காலி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்கு தாமதமாக பதிவு செய்யப்படுவதால் அது அரசு தரப்பை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும், பாதிக்கப்பட்டவருடைய தரப்பை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தும் கூட, தன்னுடைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக சொல்லியிருந்தும் கூட, இதையெல்லாம் தெரிந்தும் மிக அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் கொடுக்க மறுத்த மருத்துவர், அவங்களுக்கும் கூட மேஜிஸ்ட்ரேட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு சிஸ்டம் அது வந்து பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்க முன்வந்துட்டா கூட நாம் அதை எவ்வளோ அலட்சியமாக கையாளுகிறோம் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கு அவுட்லுக்கினுடைய அந்த கவர் ஸ்டோரி. இந்த பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து முதுகலை நுண்ணுயிரியல் படித்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒரு பெண். நாம் ஒரு குற்றத்தினால பாதிக்கப்பட்டிருக்குமே தவிர நம்மக்கிட்ட நம்ம தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மிக போல்டான ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து புகார் கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எவ்வளவு மோசமாக அவங்களுக்கு கையாண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். எல்லாவற்றையும் தாண்டி அந்த பெண் வந்து சில நாட்கள் அவங்க வீட்டில் ஒரு அறைக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க மிக துணிச்சலாக வெளியே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்க முடங்கி போயிடாமல் தான் எந்த குற்றமும் செய்யலை, குற்றம் செய்தவர்களே இந்த உலகத்தில் நடமாடுறாங்க, மிக தைரியமாக சுற்றுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த துணிச்சலை வந்து நம்ம வரவேற்கணும். அது மட்டும் இல்லை, கல்கத்தாவில் அண்மையில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைக்கு வந்து நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டமும் கோரிக்கைகளும் வந்து வலுத்துச்சு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கோரிக்கைகள் வலுக்கணும் அப்படிங்கிறத விட எல்லா இடத்துலையும் சிஸ்டம் ஒழுங்காக இயங்கினாலே இதற்கான நீதிகள் சரியாக கிடைக்கப்பெறும். தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சுனாலே யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும்னா இந்த சிஸ்டம் ஒழுங்காக இயங்கணும். அதைத்தான் அந்த கட்டுரை சுட்டி காட்டியிருக்கு. நீங்களும் அதை நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி